ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போ. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதில் அருள் என்போம். இருப்பதை பகிர்வதை சமமென்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. புனித அந்தோணியாரே உம் அடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே உம் அடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே உம் அடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே, கற்பில் சிறந்த லீலி மலரே, சத்திய மறையின் அணிகலனே, கிறிஸ்தவ மறையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். இன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள். விசேஷமாக இந்த திருப்பலி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய உடல்நலத்துக்காகவும் அவர்கள் நல்லா படித்து சிறந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்திட அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இருக்கிற சிறு பிள்ளைகளே, உங்கள் கோயிலை தொடங்கி மொத்தம் எவ்வளோ வருஷம் ஆகுது? யாருக்காவது தெரியுமா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 20 இயர்ஸ். 20 வருஷம் ஆகுது. 25 இயர்ஸ் ஜூப்ளி ஆண்டா இருக்கின்றது. இந்த 25 வருஷத்தில் எத்தனை பேர் 25 வருஷமா நவீன நாளுக்கு வரீங்க? சரி. ஆனால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 10 வருஷமா 15 வருஷமா நாம் இந்த நவீனா அன்று இந்த 13 நாட்களாக ஆண்டவருக்காக புனித அந்தோனியாருக்காக நாம் சிறப்பிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் வந்திருக்கின்றோம் அல்லவா? நிஜம் இல்லைங்களா? எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நவீனா ஆனது ஆண்டுதோறும் வருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றதா, அல்லது என் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு தருணமாக இருக்கின்றதா? இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வருஷம் போல போன வருஷம் போல இந்த வருஷமும் நவீனா வந்தது, அந்தோனியார் திருவிழா நடந்தது, அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்வு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே ஒரு வாழ்வாக தான் இருக்கின்றது என்று சொன்னால், நாம் இந்த நாட்களில், இந்த நவீன நாட்களில் இந்த திருப்பலியில் பங்கு பெறுவது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆகவே இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெற வேண்டும், நவீன நாட்களில் பங்கு பெற வேண்டும், திருவிழாவில் பங்கு பெற வேண்டும், என் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை நான் ஆண்டவருக்காக திறக்க வேண்டும். அதைத்தான் நற்செய்தி வாசிகள் கூட நாம் பார்ப்போம். அந்த ஏழை கைம்பெண் தம்மிடம் இருக்கின்ற அந்த 2 செப்பு காசு அவ்வளோதான் இருக்கு, அதை கூட ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து அவர் கூறியது என்ன? என்னை ஆண்டவர் பார்த்து கொள்வார், என் வாழ்வை மாற்றுவார். உண்மையா இல்லைங்களா? ஆண்டவர் பார்த்தாரா? அவருடைய வாழ்வை மாற்றாரா? இல்லையா? ஆகவே இந்த நாளில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நம்மையே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நான் மாறினா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆண்டு ஏதாவது ஒரு மாற்றம் என்னில் இருக்க வேண்டும், புனித அந்தோனியார் வழியாக என் உள்ளத்தில் நீர் வர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். நாம் செய்த தவறு நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறியே, தூயவரே, தேவனே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே,
மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே நீர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் இருப்பவரே நீர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வில் நிறைக்கைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னங்கள் எல்லாம் உமது உதவியால் கண்டுணரச் செய்வீராக. உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டு, அவரது ஆளுகையை முன்னிட்டு நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கரித்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது நலந்தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தி யாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நலதோறு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதையும். பல்லவி. நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன்.
என் வாய் நாள்தோறும் உமது நீதியும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதிமுறைகளை புகழ்ந்திருப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களில் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழுவேன். இஸ்ரேலின் தூயரே, யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதாரத்துக்கு இணையான 2 செப்பு காசுகளை போட்டனர். அப்பொழுது அவர் தம் சீடர்களை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட மற்ற எல்லாவற்றையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை வீட்டில் சீரியல் நடக்குது ஃபாதர், சீக்கிரம் மாதம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த சீரியலை பார்த்துடுவோம். இல்லை கணவரோ பிள்ளைகளோ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தால் யார் போய் சமைக்கிறது? வீட்டு வேலை செய்கிறது யார்? அந்தோனியார் வந்து செய்வாரா? பாவம், அந்தோனியாருக்கு வேறு வேலை இருக்குது, எங்கள் வேலையை நாங்கள் தான் பார்க்கணுன்ற மாதிரி என்னை பார்க்குறீங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதே போல் ஒரு முறை இந்த மனைவியானவர் தன் கணவரிடம் சண்டை போட்டாங்களா. வீட்டில் யார் சமைக்கிறது சொல்லுங்கள்? வீட்டில் யார் சமைக்கிறது? யார்? அதான் அந்த மனைவிமார் வந்து அந்த கணவர்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. எப்போ போட்டாலும் நானே சமைக்கணுமா, எனக்கு என்ன தலையெழுத்தா, இதுக்காக எங்கள் அம்மா என்னை பெற்று போட்டாங்க, சமைக்கிறதே வேலையாயிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த சண்டையில் கத்திட்டே இருக்கின்ற பொழுது அந்த கணவர் எதுவுமே பேசலை, அமைதியாக இருந்தார், சூசையா போகிற போல. அந்த மனைவி கோவத்தெல்லாம் வெளிப்படுத்த பிறகு அந்த கணவர் சொன்னாரா, அது ஏன் தப்பு இல்லைம்மா, சட்டம் அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னாங்களா. சட்டம் அப்படி சொல்லுதா? அது என்ன சட்டம் அந்த மாதிரி சொல்கிறதுன்னு கணவர் சொன்னாராம். ஆமாம், சட்டம் சொல்லுது எல்லா சிறை கைதிகளுக்கும் 3 வேளை சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னாங்களா. புரிஞ்சவங்க சிரிங்க, புரியாதவங்கள பக்கத்தில் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க, பூசிக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நடுவில்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் புனித அந்தோனியாரை கொண்டாட அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். உலகெங்கும் ஒரு பேர் கொண்ட ஒரு புனிதராக இருக்கின்றார். மற்ற புனிதர்களை யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. என் பேர் ஜார்ஜ், என் பேர் ஒரு புனிதரே இருக்காரு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் புனித அந்தோனியார் என்று சொன்னால் எந்த ஒரு மூலை சென்றாலும் அங்கு அந்தோனியாருக்கு ஒரு கெபியானது இருக்கும், அல்லது அந்தோனி என்ற பெயர் கொண்ட ஒருவர் இருப்பார். இந்த கூட்டத்தில் யாருன்னா இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்களா? சரி. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் எதற்காக அந்தோனியார் மேல் அவ்வளவு அன்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நாம் பலமுறை எதையாவது தொலைத்து விடுகின்றோம். நாம் தொலைத்ததை அந்தோனியரிடம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் ஆண்டவரிடம் பரிந்து பேசி காணாத போன அந்த பொருளை மீண்டுமாக எனக்கு மீட்டு கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் இங்கே வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா? அதே போல இங்கே இருக்கின்ற எத்தனையோ பேர் எத்தனையோ முறை ஏதாவது ஒன்றை தொலைத்து விட்டு அந்தோனியாரை பார்த்து கூறியிருப்போம், அந்தோனியாரை என் வாழ்க்கையில் இல்லை என் குடும்பத்தில் இல்லை என்னிடம் இருக்கின்ற இந்த பொருளானது நான் இதை தொலைத்து விட்டேன், என் சாவியோ அல்லது பர்ஸு தங்கமோ. நான் போன வருஷம் அந்தோனியார் கோயிலில் இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே முதல் செவ்வாய்க்கிழமையான சாட்சிகள் சொல்லுவாங்க. நான் படித்த சாட்சிகளை நிறைய சாட்சி இதுதான். என்ன, தங்கத்தை தொலைச்சிட்டேன் ஃபாதர், எங்கேயோ வச்சுட்டு இருக்கேன், எங்கே போச்சுன்னு தெரியல, 3 மாசமா தேடினேன். அந்தோனியார்ட்ட ஜெபிச்ச பேருக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போனார் அந்தோனியாரு. ஆகவே எதையெல்லாம் தொலைக்கின்றோமோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிப்பது யாரு? புனித அந்தோனியார். ஆகவே அவர் மீது அதிக அளவு அன்பை கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அன்பானது வெறும் பொருட்கள் மேல் தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த பொருள் காணாத போயிருக்கு, அந்தோனியார்ட்ட நம்ம தேடி போறோம். ஆனால் அதை விட நிறைய விஷயங்களை நாம் நம் வாழ்க்கையிலிருந்து தொலைத்திருக்கின்றோம். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எது தொழிச்சிருக்கீங்க வீட்டில்? இல்லை நீங்க எது தொழிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. நாம் சில நேரத்தில் உறவுகளை தொலைத்திருக்கின்றோம், நண்பர்களை தொலைத்திருக்கின்றோம். நாம் சமாதானமன்றி கோபத்தோடு பேசுவதை நாம் கண்டிருக்கின்றோம். சில பேர் அது சமாதானத்தை நாம் தொலைத்திருக்கின்றோம். மற்றவர்களுக்கு கௌரவம் செலுத்துவது, மறதி செலுத்துவதை நாம் தொலைத்திருக்கின்றோம். ஏழைகளுக்கு உதவி செய்வதை நாம் மறந்திருக்கின்றோம். ஏன் ஜெபம் செய்வதை கூட சில நேரத்தில் மறந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடைசியா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கூட சில நேரத்தில் நாம் தொலைத்திருக்கின்றோம். ஒரு பொருள் காணாமல் போனால் என்கிற அந்த கோபம் இருக்கின்றது. எப்படியாவது அந்த பொருள் நான் கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடி வெளியெல்லாம் தேடி அந்த கோபத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த உறவை நான் தொலைத்த பிறகு, நண்பர்களை நான் தொலைத்த பிறகு, அல்லது கடவுள் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கையை தொலைத்த பிறகு கோபம் கொண்டிருக்கின்றோமா? சாதாரணமான விஷயத்தை கடவுள் புரிஞ்சுக்குவார். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு போய் பேசினாலும் சொல்வார் ஆண்டவர், வேணாம் சொல்ல போறாரா? அதான் சிலுவையில் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? கை அப்படி விரிச்சு, நீ எப்போ வரையோ வா மகளே வா மகனே, உனக்காக காத்து இருக்கிறேன்னு. நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது ஒரு எழுச்சியமாக அவரை பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன் எப்போது செல்றாலும் ஆண்டவர் இருப்பார், அவரிடம் நாம் செல்லலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளை காணாமல் போடுகின்றோம் என்று சொன்னால், புனித அந்தோனியாரை ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால், ஒவ்வொரு முறை நான் என்னுடைய கோபத்தை கொண்டு வருகின்ற பொழுது, என்னுடைய அந்த சமாதானம் இருக்கின்ற அந்த நிலைமையை நான் கொள்ளிக்கின்ற பொழுது, மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற அந்த நன்மையை தொலைக்கின்ற பொழுது, மன்னிக்கும் அந்த ஒரு விஷயத்தை நான் தொலைக்கின்ற பொழுது, ஆண்டவரிடம் சென்று நான் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நாளுடைய அழைப்பாக இருக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் காணுகின்றோம். அந்த கரண்ட் தொழிச்சிட்டோம். அந்தோனியார்ட்ட வேணுன உடனே கரண்ட் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஏழை கைம்பெண்ணை நாம் பாருகின்றோம் இங்கே நற்செய்தி வாசகத்தில் இல்லைங்களா? நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு அந்த ஏழை கைம்பெண்ணை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எதற்காக அவரை பார்க்க வேண்டும்? எதற்காக நற்செய்தி வாசகத்தில் இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டும்? அங்கே இருக்கின்ற எத்தனையோ பேர் எத்தனையோ காணிக்கைகளை கொடுத்திருக்கின்றாங்க. இந்த பங்கு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பிஷப்புக்கு நான் செக்ரட்டரியாக இருக்கும் போது சொல்லுவாங்க, இந்த பங்குக்கு எப்பெல்லாம் பிஷப் வராரோ திருவிழா அன்னைக்கு ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவீங்கல்ல? என்ன கொடுத்து அனுப்புறீங்க?
சந்தோஷமாக கொண்டு வந்து சொல்வார் அங்கே பேராயர். அந்த பங்குக்கு போனால் ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. ஏன் மகிழ்ச்சியோடு நாம் காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இங்கே இருக்கின்றவர்கள் கூட அந்த நற்செய்தி வாசகத்தில் காணுகின்ற பொழுது அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். மக்கள் அவர்களை பார்த்து, இவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும், இவர் எப்படி கொடுக்கின்றார் பார் ஆலயத்துக்கு என்று சொல்லி அத்தனை பேர் வந்து கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் யாவரையும் காணவில்லை, மாறாக இந்த ஏழை கைம்பெண்ணை கண்டு இவரை பார்த்து அந்த தம் சீடருக்கு சொல்லுகின்றார் என்னவென்று, இவர்கிட்ட இருக்கின்ற அந்த மிகுதி அந்த கொஞ்ச காசை அந்த உண்டியில போடுகின்ற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அவரிடம் சொல்லுகின்றார், இவர் தம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்து விட்டார். அதாவது அடுத்த வேலைக்கு காசு இருக்கா, எனக்கு சாப்பாடு இருக்கான்னு தெரியல, நற்செய்தி வாசகம் சொல்வது என்ன, என் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொன்ன அதுக்கு அர்த்தம் என்ன, நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், என் வாழ்வில் எது நடந்தாலும் சரி, என் வாழ்க்கை எங்கு சென்றாலும் சரி, கடைசியில் ஆண்டவர் வருவார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைக்காக தம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டு விடுகின்றார். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஏழை பையன் இடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், அவர் அனைத்தையும் எழுந்து விட்டார். கனவு இல்லை, வாழ்க்கை இல்லை, ஏழையாக இருக்கின்றார். ஆனால் ஒன்றை மட்டும் அவர் இழக்கவில்லை, எதை, ஆண்டவர் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாமும் அதை போல அந்த ஏழை பெண்ணை போல நம்பிக்கை கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்ம வாழ்வை மாற்ற மாட்டாரா? அப்ப எங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் தொழிச்சிருக்கு ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது, சரியா சாப்பாடு இல்லை எனக்கு, இந்த விஷயத்தை பற்றி எப்போது அந்தோனியாட்ட பேசியிருக்கோமா? ஆண்டவர்கிட்ட டைரெக்டாக போயிடுறோம், ஏன் அந்தோனியார் பொருள் மட்டும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை கூட நாம் காணுகின்றோம். ஆகவே தான் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு கௌரவம் அவர் மீது. எதற்காக? அவர் ஒன்றும் இல்லாதவர் கிடையாது, அவர் ஒரு நன்றாக இருக்கின்ற குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றவர், நன்றாக படித்திருக்கின்றார். ஆகவே தான் மற்ற புனிதர்களுக்கும் அந்தோனியாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்தோனியார் கையில் என்ன இருக்கு? யார் இருக்காரு? குழந்தை இயேசு. குழந்தை இயேசு எங்க இருக்காரு பார்த்தீங்களா? பாதத்தில் இருக்காரா, பைபிள் மேலே இருக்காரா? ஏன் பைபிள் மேலே இருக்காரு? உங்க பாதுகாவலர் தான் அவரு. ஏன் பைபிள் மேலே இருக்காரு? ஏன் கை மேலே கிடையாது? அம்மாவை பாருங்க, சூசி அப்புறம் பாருங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்க மாதாவை அது குழந்தைய தூக்கிட்டு இருக்காங்க கையில. ஆனா புனித அந்தோனியார் ஒண்டி பைபிள் மேலே வச்சிருக்காரு. எதுக்காக? பைபிள் படிச்சதால. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித அந்தோனியார் பைபிள் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த திருவிவிலியத்தை நன்றாக படித்து அது இருக்கின்ற ஆண்டவர் அவர் அறிந்து கொண்டார். ஆகவே தான் எப்பொழுதெல்லாம் அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றாரோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடம் பேசும் நினைக்கின்றாரோ, அவர் அந்த விவிலியத்தை பார்த்தால் யாரிடம் பேசுகின்றார்? ஆண்டவரிடம் உரையாடி கொண்டிருக்கின்றார். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவரிடம் ஒன்றும் இல்லை என்று கிடையாது, எல்லாம் அவரிடம் இருந்தது. ஆனால் எல்லாம் இருந்த புனித அந்தோனியார் என்ன செய்தாரு? எல்லாத்தையும் விட்டு புனித ஆண்டவருக்காக தம்மையே அர்ப்பணம் செய்தார். இந்த மாற்றம் எப்பொழுது வந்தது அவருக்கு? இந்த மாற்றம் வந்தது 2-3 பேர், அந்த பிரான்சிஸ்கன் என்று சொல்வார்கள், அவர்கள் ஆண்டவருக்காக தம் உயிரை எழுந்தார்கள். இவரை பாற்று கட்டுக்கொண்டார் புனித அந்தோனியார். இவர்கள் தம் வாழ்வை முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுத்தார்களே, இவரை போல நானும் வாழ வேண்டும், என்னை முழுவதுமாக கடவுளிடம் அர்ப்பணம் செய்து விடுகின்றேன் என்று சொல்லி அவர் முழுவதுமாக கொடுத்து விட்டார். அதுக்கு கிடைச்ச பரிசு என்ன சொல்லுங்க? புனித அந்தோனியார் கிடைச்ச பரிசு என்ன? இன்னைக்கு அவர் புனிதர்னு கூப்பிடுறோம், அதே ஒரு பெரிய பரிசு. அவர் வழியாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் புதுமைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லவா? அதுதான் பரிசு. ஆகவே எப்பொழுது நாம் நம்மையே ஆண்டவரிடம் கொடுக்கின்றோமோ, நாமும் நம் வாழ்வில் ஒரு அற்புதமாக மாறிவிடுகின்றோம். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஏழை கைம்பெண் எவ்வாறாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டாரோ, அதை போலதான் புனிதர் அந்தோனியாரும் தம் வாழ்க்கையின் நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து, என் வாழ்வில் எது நடந்தாலும் சரி கடவுள் பார்த்துக்குவார் என்று சொல்லி கடவுளுக்காக அர்ப்பணம் செய்தார். கடவுள் அவரை உயிர்த்து வைத்திருக்கின்றார். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் எதையெல்லாம் எழுதியிருக்கின்றோம்? சமுதாயமாக பார்க்கின்ற பொழுது நாம் இந்த விஷயங்களை நாம் எழுதியிருக்கின்றோம். இன்றைக்கு சில பேருக்கு இந்த கம்ஃபர்டபுளான வாழ்க்கை இருக்குது, எல்லாமே இருக்குது ஃபாதர்ன்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்றது, அந்த போதும் தன்மை கிடையாது இல்லைங்களா? 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்க இடத்துல 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னாக்கா அப்படி போடுதோன்னு விட்டுருவோமா? நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு 15,000 ரூபான்னு சொன்ன நாளைக்கு
20,000 ரூபாய் 30,000 ரூபாய், அந்த கண்டென்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். போதும் தன்மை நம்மில் கிடையாது, அதிகமாக வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது சோஷியல் மீடியா. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, இன்னைக்கு பசங்க கையிலையும் ஃபோன் இருக்குது இல்லைங்களா? சோஷியல் மீடியாவில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் உதவி என்று சொல்லும்பொழுது எத்தனை பேர் நம் வாசலில் வந்து நிற்கின்றார்கள்? ஆட்கள் கிடையாது. நம்மிடம் பெரிய வீடு இருக்கலாம், ஆனால் மனசு மிகுதும் ஒரு சின்ன மனசாக வச்சிருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவர் மற்றவரோடு பேசுவது கிடையாது. பக்கத்து வீட்டில் யாருக்கு தெரியாது. 10 வருஷமா இங்கே தான் இருக்கேன் ஃபாதர், பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்க தெரியாது. யாரே இருக்காங்க, வராங்க போகிறாங்க, அவங்க பாட்டுக்குன்னு இருக்காங்க. இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சந்தோஷம் நம் வாழ்வில் கிடையாது. அனைத்தையும் நாம் தொலைத்திருக்கின்றோம். இது பொதுவாக நான் சொன்னது. அப்போ பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நான் தொலைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல நாம் தொலைத்தது என்ன? நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும் போது வீட்டில் 8 மணி 9 மணி 8 மணி ஆனால் என்ன செய்யணும்? எத்தனை பேர் வீட்டில் ஜெபமாலை சொல்கிறீங்கன்னு நான் கேட்கல, சொல்கிறோம், என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். எத்தனை பேர் ஜெபமாலை சொல்கிறோம்? எத்தனை பேர் நாம் ஜெபிக்கின்றோம் நம் இல்லங்களில்? எத்தனை பேர் பைபிள் படித்து கொண்டு இருக்கின்றோம்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில நேரத்தில் வந்து என்னிடம் சொல்வார்கள், ஃபாதர் நான் எவ்வளோ ஜெபிச்சேன் ஆனால் அந்த கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கின்றார், அதனால் எனக்கு ஆண்டவர் நம்பிக்கை கிடையாது, இதுக்கப்புறம் ஆண்டவர் வாழ்வை மாற்ற வரான்னு தெரியாதுன்னு சொல்லி அவநம்பிக்கையோடு ஆண்டவரை விட்டு நாம் தூரே சென்றிருக்கின்றோம். நாம் கொடுக்கும் தன்மையை மறந்திருக்கின்றோம் இல்லைங்களா? அப்போல்லாம் பக்கத்து வீட்டில் தட்டி ஏதாவது கேட்டால் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா தைரியமாக பக்கத்து வீட்டில் போய் தட்டில் சாப்பாடு போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கி அது செய்ய முடியுமா? சொந்தக்கார வீட்டுக்கு போனாலே வந்துச்சுப்பா, ஆனால் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு வந்துடுது என்று சொல்லிட்டு இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மனுஷர்கள் முதலில் அதை நாம் எழுந்திருக்கின்றோம். அதுவே தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. நாம் எதை வேணாலும் எழுந்திருக்கலாம், ஆனால் ஒன்றை மட்டும் நாம் இழக்காமல் இருக்கும். யாரை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இழக்காமல் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் எத்தனை முறை அவரை விட்டு தூரே சென்றாலும், ஆண்டவரே நீ என் வாழ்க்கையிலே வேண்டாம், நான் ஜெபிச்சு எந்த ஒரு மாற்றமும் என் வாழ்வில் இல்லை என்று சொல்லி நாம் சென்றாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த கரைகளை விரித்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே இன்றைய நாளில் நமக்கு இருக்கின்ற பாடமானது என? நாம் இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக, இந்த நவேனான் வழியாக என் வாழ்வுக்கு கொடுக்கின்ற மாற்றமானது என்ன என்று சொன்னால் 3 விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். 1, நம்பிக்கையை இழக்காதீர்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், நம் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், ஃபாதர் ரொம்ப நோவாக இருக்குது, என்னால் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியல, அதனால் ஆண்டவருக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு செல்லாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு செல்லாதீர்கள். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஏழை கைப்பெண் எந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை கைவிட்டு சென்றதில்லை. அவர் தம்மிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்ததை போல நாமும் நம் நம்பிக்கையை, நம் விசுவாசத்தை, நம் குடும்பத்தை, நம் வாழ்க்கையை எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை எப்படி அவரை உயர்த்தி பேசினீரோ, எப்படி புனித அந்தோனியாரை ஒரு புனிதராக நீர் மாற்றீரோ, என் வாழ்வை கூட நீ மாற்றுகிற நம்பிக்கையோடு நம்மை நாம் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் முதலில் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இரண்டாவது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முதல் தன்மை, அதாவது முக்கியத்துவத்தை யாரு கொடுக்க வேணும்? கடவுளுக்கு நாம் கொடுக்கணும். சில நேரத்தில் நாம் காணுகின்றோம், எனக்கு வேலை ஃபாதர், டைம் இல்லை பூசிக்கு வர்றதுக்கு, சரி வார நாளில் வர முடியல, சண்டேஸாவது வருமா, ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு ரெஸ்ட் வேணும் ஃபாதர், நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா எப்படி வேலைக்கு போவேன், எப்படி குடும்பத்தை பார்த்துக்குவேன்? இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் காரணத்தை சொல்லுகின்றோம். அல்லது திருப்பள்ளிக்கு வந்தாலும் சரி, சில நேரத்தில் பார்த்தா வாட்ச் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் கொடுக்குறது 5 நிமிஷம், ஒரு ஹவர் ஆண்டவர் கொடுத்துட்டு மற்ற நாளெல்லாம் எனக்காக தான் நான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கௌரவத்தை, கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நாம் கொடுப்பது கிடையாது. ஆகவே இந்த நாள் எவ்வாறாக புனித அந்தோனியார், எவ்வாறாக அந்த ஏழை கைப்பெண் ஆண்டவரை தம் வாழ்வின் முக்கியத்துவத்தை கொடுத்து, ஆண்டவர் தான் என் வாழ்வில் எல்லாம் என்று சொன்னாரோ, அதை போல நாமும் தொடர்ந்து ஆண்டவரை நம் வாழ்வில் முக்கியத்துவத்தை கொடுப்போம். திருப்பள்ளிகளில் வருவோம், நவநாக்களில் வருவோம், இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். அனைத்தும் எதற்காக? ஏதோ எங்கள் பங்கில் ஏதோ ஒரு விழா நடக்குது, ஏதோ கிறிஸ்துமஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சுன்னு இல்லாமல், ஆண்டவர் அங்கே இருக்கின்றார், ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கின்றது. ஆண்டவரிடம் பரிந்து பேச அன்னையோ சூசையோ புனித அந்தோனியார் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் செல்வோம், ஏனெனில் ஆண்டவர் தான் என் வாழ்வில் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றார். மூன்றாவது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
கொடுக்கும் தன்மையை நாம் எப்பொழுதும் இழக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் கொடுக்கும் மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் வாழ்க்கையை தம் உயிரையை அனைத்தையும் நமக்காக கொடுத்தார். ஆகவே அவர் நமக்காக கொடுக்கின்ற பொழுது அவருக்காக நாம் கொடுப்பது என்ன? எதை நாம் கொடுக்க முடியும் ஆண்டவருக்காக? ஆண்டவர் வந்து கேட்டார், அவங்க உயிர் என்ன கொடுத்துருங்கன்ட்டு கேட்கிறார் ஆண்டவர். உயிர் எதை கேட்கிறார் ஆண்டவர்? நம் இதயங்களில் ஒரு இடத்தை கேட்கின்றார். அப்போ இடத்தை எதை வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நமக்கு எதை திறந்துட்டு ஆண்டவர் உள்ளே வர மாட்டார். நம் வாழ்வை நாம் மாற்ற வேண்டும், நம் பேச்சை நாம் மாற்ற வேண்டும், நம் சிந்தனைகளை நாம் மாற்ற வேண்டும். இது அனைத்தும் நாம் மாற்றுகின்ற பொழுது தான் நம் இதயமானது மாறும். இதயம் மாறும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்துக்கு வருகின்றார். ஆகவே நாம் எதை மாற்ற முடியும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். யாராவது வந்து உதவி எதுன்னு கேட்டாக்கா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, இருக்குன்னா இருக்குதுன்னு சொல்லிடுங்க. இருக்குதுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி அதை திட்டி பெரிய விஷயம் பண்ணி இல்லாதவங்களை மற்றவர்களை நாம் ஏன் தாழ்ச்சியாக பேச வேண்டும்? உயர்த்து பேசுவோம். அவர்களும் மனிதர்கள் தான். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் வழியாக அவர் கெட்டவர்களாக மாறி இருக்கின்றார்கள். அவர் கெட்டவராக மாறியதுக்காக நாம் ஏன் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வாறாக இருக்கின்றோமோ அதை போலத்தான் நம்மை பார்த்துத்தான் நம் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். நாளை நம் பிள்ளைகள் சரியா வளர்க்கலன்னு சொன்ன காரணம் யாரு? நம் பிள்ளைகள் இவ்வாறாக பேசுகின்றார் என்று சொன்னால் காரணம் யாரு? இன்றைய நாள் நான் அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்தேன், கேட்டிகிசம் சில்ட்ரன்ஸ் டே, த டே இஸ் ஃபார் யூ ஆல். உங்களுக்காகத்தான் இந்த நாளை வைத்திருக்கின்றது. ஆகவே தான் உங்களுடைய பெற்றோரிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் பேசுவதைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர் எவராக தம் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதைத்தான் நீங்களும் செய்ய போகின்றீர்கள். ஆகிய நாம் பெற்றோர்களாக இருக்கின்ற நாம் நல்ல வாழ்க்கையை, நல்ல வேலைக்கு சென்று நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். இரண்டாவது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். சிலருக்கு உடல் நலமற்றமாய் இருக்கின்றார்கள். அவரை சென்று நாம் காணுகின்றோமா? இல்லை தாத்தா பாத்தி எங்கேயோ இருக்காங்க ஊரில், நாம் இங்கே இந்த இடத்தில் இருக்கின்றோம். அவர்களை சென்று காணுகின்ற பொழுது நம் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். யாருக்கெல்லாம் தேவை என்று இருக்கின்றதோ அவர்களை இங்கே வரவேற்பதல்ல, மாறாக நாம் சென்று அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒரு சிந்தனை அவர்களில் வரும். மூன்றாவது, அவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், கேட்கும் தன்மை நம்மில் இருக்க வேண்டும், பொறுமை நம்மில் இருக்க வேண்டும். நான் முன்னாடி இருந்த பங்கில் சொன்னது போல நிறைய யூத் பசங்க வந்துட்டு இந்த தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. என்ன தவறான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாக்க, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆக அவர்களை சென்று நான் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நான் கேட்டேன், எதுக்கு இந்த பழக்கம், எதுக்கு இந்த ட்ரக்ஸுக்கு நீ அடிக்ட் ஆகிருக்க, எதுக்கு இந்த விஷயத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கின்றேன் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஃபாதர், எனக்கு படிப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னால் முடியல. அப்பா படி, அம்மா படின்னு சொல்லிட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்பா அம்மா என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். மற்ற இவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. அப்பா அம்மா எங்களை பேச்சு கேட்பது கிடையாது, ஃபாதர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. நான் ஏதாவது சொன்னாக்கா அவங்க அதுக்கு பதிலே கொடுப்பது கிடையாது. அவர்கள் சொன்னதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நான் என்னுடைய கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யார் என்னை கேட்கறதுக்கு இருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனேன். பாவம், அந்த 2-3 பசங்களுக்கு தவறான நண்பர்கள் கிடைத்தார்கள். தவறான நண்பர்கள் கிடைத்தவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இன்று இருக்கின்றார்கள். அவங்களெல்லாம் அந்த ஹோமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுக்கு காரணம் யார்? நாம் தான், பெற்றோர்கள் தான். ஆகவே நம் பிள்ளைகளை அவர் கூறுவதை கேளுங்கள், அவர் என்ன சொல்ல இருக்கான்றதை கேளுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருமே தப்பு செய்யலை, ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா நற்செய்தியில, யாருமே தப்பு செய்யலைனாக்கா நீங்க முதல்ல கல் எடுத்து அடிங்க என்று சொல்றாருல்ல, அதே போல பெற்றோர்களும், நான் அப்படி அந்த கேட்டத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்களும் சரி நானும் சரி, எந்த ஒரு தப்பு செய்ததே இல்லையா? எந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாதா? எந்த ஒரு கெட்ட சிந்தனை வைத்ததே கிடையாதா? பெற்றவர்கள் பெரியவர்களாக இருக்கின்ற நாமே அதை செய்கின்ற பொழுது நம் பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டார்களா? ஒரு முறை ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சு, ஃபாதர், ஏதாவது தெரியாமல் கீழே போட்டால் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் அம்மா, அந்த பொருள் கீழே விழுந்தோன்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு போட்டு உடைச்சிட்டியா? ஒரு கிளாஸ் தானே உடைஞ்சது, அந்த கிளாஸை புதுசு வாங்க முடியாதா? வந்து அந்த புள்ளியை அந்த மாதிரி அடிக்கிறாங்களா அந்த அம்மா. நான் சொன்னேன், வேணுமாண்ணா மறந்துட்டு போய் சொல்லுங்கள், நான் காசு கொடுத்துட்றேன், புது கிளாஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பிள்ளைகளை அடிக்காதீர்கள், அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சொல்லுகின்ற பொழுது, அன்போடு பேசுகின்ற பொழுது, நம் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். நம் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வை மற்றவர் கருத்தில் அல்ல, ஸ்கூல் டீச்சர் அல்ல, பெற்றவர்களாக இருக்கின்ற உங்கள் கருத்தில் இருக்கின்றது. நான்காவது, அன்பார்ந்தவர்களே,
மன்னிக்கும் தன்மையை வெற்றி கொள்ளுங்கள். அவர்கள் தப்பை செய்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய பிள்ளைகள். நாம் எத்தனை தவறு செய்திருக்கின்றோம், நம் பெற்றோர்கள் எத்தனை முறை நம்மை மன்னித்திருக்கின்றார்கள். அதே போல நாமும் நம் பிள்ளைகளை மன்னித்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு இருப்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஏழை கைப்பெண்ணும் சரி, புனித அந்தோனியாரும் சரி, அவர்கள் தம் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இதோ இந்த நவீன நாளில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம் பிள்ளைகளை, நம் கணவர்களை, நம் மனைவிகளை, நம் குடும்பத்தை, நம் வாழ்க்கையை, நம் இதயத்தை முழுவதுமாக கடவுள் கடத்தில் ஒப்பு கொடுத்து, கடவுள் டைரக்டாக வாங்கிக்கலையா, சரி அந்தோனியார் கையில் கொடுத்துடலாம், அந்தோனியாரே எனக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து எனக்கு வாழ்வையில் நான் தொலைத்த நிம்மதியை, சந்தோஷத்தை, என் குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களை, இருக்கிற எத்தனையோ பேர் உங்கள் குடும்பத்திற்கு எல்லாத்தையும் பேசுறீங்களான்னு தெரியாது. அப்பா அம்மாட்ட சில பேர் பேசுறதில்ல, அண்ணன் தம்பிகிட்ட சில பேர் பேசுறதில்ல, கணவர் மனைவி பேசுறதில்ல, பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பேசுறதில்ல. இது அனைத்தும் உடைத்து ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக வாழுவோம் என்று சொல்லி நாம் தொடுத்த திருப்பலி ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் தியானிப்போம். ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேனா? அனைவரும் எழுந்திருப்போம். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வளங்களை பொழிகின்றார். கோடி அற்புதர் என்று பெயர் பெற்ற புனித அந்தோணியார் வழியாக இறைவன் நம்மேலே ஏராளமான நன்மையை பொழிய இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் நாங்கள் உமது தயவும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் ஆணும் எதிர்கொண்டு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிற்றின் பாசுகளை வெறுத்து துர்குணங்களை அகற்றி திருச்சபையின் கட்டளைப்படி ஒழுக வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் எங்களால் உயர்ந்த உதவியை புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளிர் பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு, விசுவாசம், இறைபக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடனடைய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளுக்காக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம், உம்மில் உமக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உம்மில் உமக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், கனிகளை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர், மலர்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன்படி செய்ய துணிந்து விட்டேன், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன்படி செய்ய துணிந்து விட்டேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீர் கேட்டீர், தீபம் ஏந்தி உம்பிடம் நான் வந்தேன்,
எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். கனிகளை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன். கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர். மலர்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன். எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன். எனக்காய் வாழ வேண்டும் என்று நீர் கேட்டீர். தீபம் ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன். எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேறுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூவுலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலால் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே
புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சுசேநாதன் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிரப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுதவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் நிறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் நிறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயெனில் வா வா, நிம்மதி வாழ்வாயெனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் நிறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அழியாத உணவே என் நிறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வா வா, அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிர் இயேசுவே வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையறைந்து தம்மையை கையளிக்க
புனித அந்தோனியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பத்திய எங்களிலும் வளர்ப்பதாக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியறிதல். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்வீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடம் இருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென். நோயாளிகளின் ஆசீர்வாதத்தில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்கள் முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இன்று நம் மத்தியில் வந்திருப்பவர் அருள் தந்தை ஜார்ஜ் பால் அவர்கள். தந்தை அவர்களும் நானும் பாம்பேயில் படித்தோம். எனக்கு தந்தை அவர்கள் ஒரு வருஷம் ஜூனியர். இப்போ நம்முடைய மேற்றாசனத்தில் ஒரு சிறந்த பதவியை கொடுத்திருக்கார்கள். அது என்னவென்றால், தந்தை அவர்கள் ஆஷா ட்ரஸ்ட், அதாவது நம்மளுடைய மேற்றாசனத்தில் நிறைய ஏழை மக்கள்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. விசேஷமாக அவர்களுக்கு இந்த படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டாக இருக்கின்றது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு தந்தை அவர்கள் தான் இன்சார்ஜ், அவர் தான் டிரெக்டர். அப்படி இருக்கும்போது நிறைய பிள்ளைகளுக்காக போன வருஷம் இந்த வருஷம் அவர் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அவர் ஃபுல்லு மேற்றாசனத்தில் 133 பங்குக்கும் போய் அந்த பங்கில் எப்படி இருக்காங்க, மக்கள் இருக்காங்க என்னன்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக தந்தை அவர்கள் கேட்டுட்டு இருந்தார், நான் இந்த பங்குக்கு வரணும், உங்கள் பங்கை பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அதுக்கு ஒரு சிறப்பான நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் கூப்பிடுறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்தே வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இந்த நவநாள் டைமில் அவரை கேட்டுக்கினேன், இந்த மாதிரி தந்தை அவர்களே எங்கள் மக்களுக்காக ஒரு நாள் பூச வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் உடனே ஒத்துக்கினேன், கண்டிப்பாக ஃபாதர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வருகை தந்து நல்ல ஒரு சிறந்த திருப்பலி, சிறந்த மறையுரை, நம்முடைய தினசரி வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மறையுரை கொடுத்து நமக்காக வேண்டி ஆசீர்வாதம் செய்த தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ தந்தை அவர்களுக்கு நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் இந்த பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவிப்பார்கள்.
தந்தை அவர்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார், சாந்தமாக இருப்பார். ஆனால் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை வந்து சிறப்பாக செய்வார். இப்பொழுது வந்து நம்மளுடைய ஆஷா ட்ரஸ்ட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கார். பெரிய ஒரு பொறுப்பு பேராயர் அவர்கள் வந்து தந்தை அவர் கையில் வந்து ஒப்படைத்திருக்கின்றார். அவர்கள் பணி சிறக்க நாமும் அவருக்காக ஜெபிப்போம் என்று பங்கின் சார்பாக நானும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அவர்கள் இன்னும் நிறைய மக்களுக்கு உதவி செய்து நிறைய பிள்ளைகளை ஆன்மீகத்திலையும் படிப்பிலையும் முன்னேற அவருக்கு இறைவன் நிறைவாக ஆசீர் தருவார் என்று நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கின்றேன். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து எங்களுக்காக இந்த திருப்பலி நவநாள் பூசை கொடுத்ததுக்காக உமக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். ஃபாதர் எனக்கு தேங்க்யூ சொன்னார். உண்மையிலேயே ஃபாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த பங்கு பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஆயரோட செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது என்னால் வர சான்ஸ் கிடைக்கல. அதுக்குள்ளே என் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிது. அப்போ அந்த கோவிட் சமயத்தினால ஆயர் மற்றும் வந்தார், என்னால் வர முடியல. ஆனால் அன்னிலேருந்து ஒரு ஏக்கம், இந்த பங்கு எப்படி இருக்குது, இந்த பங்கு மக்கள் எப்படி இருக்காங்க, இவ்வளோ கொடுக்கும் தன்மை உள்ள ஒரு பங்கை நான் பார்க்கலண்ணா எப்படின்னு சொல்லிட்டு ஃபாதருடைய ஒரு அழைப்பால் அவருடைய ஒரு கேர்ட்டசின்னு சொல்லலாம், அவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்றைய நாள் உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலி நிறைவேற்ற. ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபாதருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து எனக்காகவும் இந்த மேட்ரஸனுக்காகவும் ஜெபிங்கள். நானும் உங்களுக்காக இந்த பங்குக்காக ஜெபிக்கின்றேன். புதுமை நாயகனாம் அந்தோணியாரே,